வணக்கம். ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். 12ஆம் தேதி 4வது மாதம். இது விற்பனை வீடியோ அல்ல. இந்த ஷார்ட் வீடியோ வந்து விற்பனை வீடியோ இல்லைங்க. ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். என்னங்கிறத சொல்கிறேன். கீழே லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஒரு 4 மாடு போட்டிருக்கிறேன் இன்னத்த தேதியில். நீங்கள் எப்போவோ தள்ளிப்பாத்து போட்டு அந்த மாட்டில் கேட்டிங்கன்னா ஆகாது. இது செவள மாடு சென மாடு 2 பெருவெட்டு போட்டிருந்தீங்களே, நாங்கள் கேட்ட விலைக்கு தரமாட்டேன்னீங்களே, என்னாச்சு நீங்கள் 7 மாதம் சனின்னு சொல்லியிருப்பேனே தவிர ஒரு வார்த்தை எச்சா வந்து 8 விற்கலிங்கிறதுக்காக 8 மாதம் ஆகுது. நல்லா நீங்கள் அந்த வீடியோவில் எல்லாம் எடுத்து பாருங்கள். எல்லாம் அப்படியே இருக்குது. 8 மாதம் ஆகுது, 9 மாதம் ஆகுதுன்னு என் வாயில் வந்திருக்காது. ஏன்னா வாங்கிட்டு போகிற மக்கள் அது 1 மாதம் எச்சா மேய்க்கிறத அவ்வளவு சங்கடப்படுறாங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு போனோமே, இந்த காரி மாடுமே அந்த செவள மாடுமே காசு கொடுத்து வாங்கிட்டு போனோமே. சரி, நம்ம முதலாயிடுச்சு 1 மாதம் சேர்த்து மேய்ச்சா கிடக்குன்னு இருந்தாத்தான் ஆண்டம்படி போட்டு நம்மளுக்கு நல்ல முறையே இருக்குது. காசு செனை இல்லைங்கன்னா குத்தா 1 மாதம் 2 மாதம். இப்போ நான் இது 7 மாதம்னு சொல்லியிருப்பேன். அப்போ இருந்தால் இப்போ எத்தனை நாள் ஆகுதுங்க? இந்த ஒரு வாரம், இந்த 2-3 நாள் தான் இந்த மாடு வீடியோவில் மடி செட்டு இன்றைக்கி பாருங்கள். இது என்ன கதை, இது என்ன இது அப்படிங்கிறத நான் பொறுமையாக சொல்கிறேன். இதை வந்து எப்படின்னா நிறையா பேருக்கு இது முடிவு வந்து நான் என்னங்கிற சொல்கிறேன். நிறையா பேருக்கு 1 மாதம் 2 மாதம் எச்சா சொன்னால் நீங்கள் 2 மாதிரி 60 நாளாக மேய்க்கிற மாதிரி இருந்துட்டு போகுது. என்ன பண்ணுறது, நம்ம அடித்தோற ஆண்டவான்னு பார்த்து பக்குவோம்னா அடுத்து நல்லா நம்மளுக்கு செட் ஆகி எந்த மாடும் கறக்கு. அப்படி இத்தனை வீடியோவில் விற்காமல் இருந்துச்சு. இந்த செவள மாடும் இந்த காரி மாடும் ஒரு வார்த்தை நான் 8.5 மாதம் ஆகுது 9 மாதம் ஆகுதுன்னு நான் சொல்லியிருப்பேனுங்களா? அப்படி சொன்னதே இல்லை. இப்போ மாடு மடி எவ்வளோ வச்சுருக்குன்னு பாருங்க. 1. 2வது வந்து நான் 10 கறக்கும்னே சொல்லியிருப்பேன். அது 2. நான் விலை வந்தால் எப்போவுமே நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதிகபட்ச வீடியோ போட்டு 10 நிமிஷம் எனக்கு வித்துறவனு மாடுங்க. அப்படி 10 நிமிஷத்துக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா பூரா வாங்குறாங்க வாங்குறாங்க. அரை மணி நேரம் ஆகி மறுக்கா விற்காமல் இருந்துச்சுன்னா மாடுகா லேட்டாகும். மறுநாள் காலையில் வரைக்கும் ஒரு செட்டு மாடு விற்கி. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2-3 வீடியோவுக்கு விற்கல. என்ன காரணம்? ஃபோன் வராமையா? அது கிடையாது. இது வந்து எப்படின்னா நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன். உங்கள்கிட்ட சொன்னேன், தெரிஞ்ச ஆள்கிட்ட வாங்கினுங்க 10 கறக்கும் அப்படின்ட்டு. இதை நான் 7 மாதம் தவிர எந்த எச்சாவோ மற்ற விற்கலினா ஒரு குறை இருந்தால் கூட சொல்லுவேனே தவிர, ஆனால் மற்ற எப்படிங்கிறத ஒரு விற்கிறதுக்காக நம்ம சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டேன். 7 மாதம்னு சொன்னது என்கிட்ட வந்தே 15 நாள் ஆச்சு. 8 மாதம்னே வாங்கிடுவில்ல. கொண்டு போகிறவங்க அதை கறவை விட்டாச்சு. ஒரு மாதம் மின்னு கண் போட்டு போனே விட்டுருந்துங்களா? இப்போ மாடு இப்படி மடியாக இருக்குது, என்ன வேகிறா அப்படின்னு. இது நீங்கள் சுருக்கமாக வந்து மாதம் சேர்ந்துருக்க மாட்டேங்குது, உடனே கூப்பிட்டு கேட்கலாம் எங்களுக்கு கொடுங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. மாடு வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேசியாச்சுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு அந்த மாதிரி. அதனால் நீங்கள் மீதி என்ன நடப்புன்னு நாளைக்கு தான் நான் சொல்லுவேன். பொறுமையாக இருங்க.